ஃபர்ஸ்ட் டைமாக ஆடியன்ஸோட இப்போ பார்த்தப்போ அதே வரவேற்பு ஆடியன்ஸ் வந்து கிடைக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த படம் நீலிரா வந்து மக்களிடையே போய் மக்களை டச் பண்ணணும்னு நினைக்கிறேன். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓவரால் படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பாக பிடிக்கும். உங்களுக்கு எமோஷனலி பயங்கரமாக கனெக்ட் ஆகும். நல்லா இருந்தது படம். எனக்கு வந்து போர் அடிக்கல, எங்கேயுமே போர் அடிக்கல. படமாக பார்க்கும்போது எனக்கு போர் அடிக்கல. செகண்ட் ஹாஃப்ல மேபி கொஞ்சம் டைலாக்கோ இல்லை எமோஷனல் சில இடத்துல ஹோல்ட் பண்ணும்போது கொஞ்சம் லேக் அடிச்ச மாதிரி இருக்கு. எனக்கு திரும்பி ஃபோன் எடுத்து பார்க்கணும், அடுத்த சீன் நான் மிஸ் பண்ணணுன்ற மாதிரி இல்லை. நல்லா இருந்தது. நம்ம நிறைய படம் பார்த்துருப்போம். ஸ்ரீலங்காவில் வந்து லாங்குவேஜ் எடுத்திருப்பாங்க, காஸ்டியூம்ஸ் அவங்களுக்கு மாதிரி காப்பி பண்ணியிருப்பாங்க, பாடி லாங்குவேஜ் காப்பி பண்ணியிருப்பாங்க. ஆனால் உண்மையாலே ஸ்ரீலங்காவில் இப்படி ஒரு விஷயம் நடக்குதா அப்படின்றது எனக்கு இந்த படம் பார்த்தா தெரியும். நான் இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி படம் பார்த்ததில்ல. ஸோ எனக்கு இது வந்து டிஃப்ரெண்டான ஃபீலாக இருந்தது. ப்ளஸ் என்னால் கதை கூட கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ண முடிஞ்சுது. எனக்கு அந்த கதைக்குள்ளே இருந்தால் மேபி நான் அந்த வீட்டுக்குள்ளே மாட்டியிருந்தேன்னா எப்படி இருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து இப்போ அடுத்த ஜென்ரேஷன் கிட்ஸ் பார்க்க வேண்டிய படம். ஏன்னா எனக்குமே இதெல்லாம் புதுசாக தான் இருக்குது. அப்போ என்னோட அம்மா அப்பாக்குன்னு கேட்டால் அது எப்படி இருக்கும் தெரியல. மேபி நியூஸில் இந்த விஷயம்லாம் கேள்விப்பட்டிருப்பாங்க. ஆனால் இது குழந்தைங்க பார்க்கும்போது இப்பெல்லாம் ஒரு விஷயம் நடந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற படமாக இருக்கலாம். மேபி வெளியில் நடக்கிற விஷயத்த நான் வந்து அலட்சியமாக எடுக்காமல் இது நம்மளுக்கும் மேபி நடக்கலாம் அப்படின்ற ஒரு இதுக்கு கொண்டு வர படமாக இருக்கலாம். ஓவராலாக அந்த படம் ஃபுல்லாக உங்களுக்கு கொண்டு போய் கடைசி வரைக்கும் உட்கார வைக்கிறதே ஒரு எமோஷன் தான். எனக்கு என்ன வந்து நான் கடைசி வரைக்கும் படம் கூட ட்ராவல் பண்ணேன். என்னால் எந்த இடத்துலையுமே டிஸ்ட்ராக்ட் ஆக முடியல. ஸோ ஏதாவது எனக்கு வந்து நவீன் சந்தா கேரக்டர் வந்து இந்தியன் ஆர்மியாக பண்ணியிருப்பாரு. எனக்கு வந்து அது ரொம்ப த்ரூ அவுட்டாக கேரி ஆச்சு அந்த ஒரு விஷயம். எல்லாருமே சூப்பர். நான் வந்து 200% கொடுத்துருக்காங்க எல்லாருமே. இவங்க இவ்வளோ சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த லாங்குவேஜ் நம்ம எடுத்துக்கணும், அதை பேசணும், அதுக்கு அடாப்ட் ஆகணும், அந்த மாதிரி விஷயம் இருக்குது. ஸோ சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லாருமே. ஆக்சுவலி சொல்ல போனால் மியூசிக் தான் எனக்கு கடைசி வரைக்கும் உட்கார வச்சு. மேபி நடுவில் ஏதாவது காமெடி பண்ணியிருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது ஆக்ஷன் கொண்டு வந்து கொடுத்துருந்தாலுமே அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் டிஸ்ட்ராக்ட் ஆகிருக்கும். எனக்கு வந்து கடைசி வரைக்கும் அந்த ஒரு எமோஷன் அப்படியே கேரி பண்ணிட்டு போய் லாஸ்ட்டில் வச்சு ப்ளஸ் அந்த மியூசிக்கில் வந்து ஒரு பூம் கொடுக்கும் போது 200% ஃபேமிலியாக தான் பார்க்கணும். அது வயலன்ஸ் இல்லாமல் இந்த படத்தை கொண்டு போனது, பிளட் ஷெட் இல்லாமல் கொண்டு போனது எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சி. டேரக்டர் வந்து ஐ திங்க் அவங்க என்ன சொல்ல வரணுன்றதுல அவங்க ஸ்டிக் ஆன் பண்ணி கரெக்டாக அதை சொல்லுவாங்க. எமோஷ்னலாக கனெக்ட் ஆகுது எனக்கு. நான் அந்த வார் நடக்கும் போதெல்லாம் நான் பிறக்கவே இல்லை. ஸோ கதைகள் கேட்டு தான் நான் வளர்ந்தேன். ஸோ அது கேட்கும் போதே ஒரு இவ்வளோ அனுபவிச்சிருக்காங்களா அப்படின்ட்டு இருக்குல்ல. ஒன் நைட்டில் இவ்வளோ அனுபவிச்சிருக்காங்கன்னா அப்போ நேரில் இருந்தவங்களுக்கு எவ்வளோ வலி இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு கனெக்ஷன். மியூசிக் வைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மியூசிக் வந்து தேவையில்லாமல் நிறைய இடத்துல எதுவும் இல்லை. ரொம்ப சட்டிலாக அமைதியாக போச்சு. போர்லாம் அடிக்கல. அது ரொம்ப என்கேஜிங்காகவே கொண்டு போயிருந்தாங்க. கிளைமேக்ஸ் எனக்கு பிடிச்சிருந்தது. ப்ளஸ் கல்யாண பைலா சாங்கும் நல்லாயிருக்கும் அதில். அண்ட் ஸ்ரீலங்கன் க்ரூ வச்சுட்டு எல்லாமே ஒரு கனெக்ட் இருந்தது. எஸ்பெஷலி அந்த இலங்கை தமிழ் அதில் கேட்கவே எனக்கு சந்தோஷமாக இருந்தது. அண்ட் அதுலேயே ஃபுல்லாமே படமே எடுத்திருக்காங்கன்னா அது இன்னுமே நல்லா எமோஷனலாக கனெக்ட்ன்றதை தாண்டி ரியலைசேஷன் தான் இருக்கும். இதுவும் இந்த ஒரு ஆஸ்பெக்ட்லேயும் நம்ம பார்க்கணும் அப்படின்றது ஒன்று இருக்கும். ஸோ கதைக்காக கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கலாம். இல்லை கமர்ஷியலோட நீங்கள் வந்து இதை கம்பேர் பண்ணிக்க வேண்டாம். இது ஒரு ஸ்டோரிக்காக நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு லேர்னிங் இருக்கும் அண்ட் ஒரு ரியலைசேஷன் இருக்கும். போரிங்னு இருக்காது. எனக்கு என்கேஜிங்காக தான் இருந்தது. எனக்கு இலங்கை அந்த இதை பற்றிலாம் எனக்கு பார்க்கணுன்றதுனா நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். மியூசிக் வைஸும் நல்லா தான் இருந்தது. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரக்கூடாது, பெரியவங்க மட்டும் தான் வந்து பார்க்கணும். இல்லை இது சர்டன் பீப்புளுக்கான மூவி அந்த மாதிரிலாம் கிடையாது. யார் வேணாலும் பார்க்கலாம். யார் பார்த்தாலும் இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக தேட்டர் வந்து பாருங்க. நல்லாவே இருக்குது. அந்த டைலாக்ஸ்லாம் அவங்களுக்கு ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகுது, ரியாக்ட் பண்ணுறாங்க, சிரிக்கிறாங்க, கிளாப் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நான் ரொம்ப நிறைய சொல்கிறத விட நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிற ஃபீல் வந்து உங்களுக்கு புரியும். கண்டென்ட் ஓரியன்ட் ஃபில்ம் அண்ட் கமர்ஷியல் மீட்டர், அவ்வளோதான். ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த படத்தில் நான் வெற்றி கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த வாய்ப்பு தந்த எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். இந்த படம் என்டர்டைன்மெண்ட்டாகவும் உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் கொடுக்கும். அதே நேரத்தில் ஒரு வித்தியாசமான உணர்வு உங்களுக்கு கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பேசவே இல்லை, படம் முடிஞ்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு 10 நிமிஷத்துக்கு பேசவே இல்லை. வெளில வந்தால் கூட அவங்க ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க. அவ்வளோத்துக்கு அவங்க அந்த படம் பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கேன்னு சொன்னோம். அதை மட்டும் நடிச்சதெல்லாம் விஷ் பண்ணாங்க, வாழ்த்து சொன்னாங்க, எல்லாரும் வாழ்த்து சொன்னாங்க. மியூசிக் அது பரபரப்பாக இருந்துச்சு. நீங்கள் படம் தொடங்கி முடியும் வரைக்கும் உங்களுக்கு டைம் போகிறது தெரியாது. அவ்வளோத்துக்கு மியூசிக் வச்சுருந்துச்சு. எல்லா ஆடியன்ஸையும் அப்படியே அமைதியாக வச்சுருந்துச்சு. அது அந்த எமோஷனல் சொல்ல முடியல. ஓவராக சொன்னால் கண்ணெல்லாம் கலங்கிடும். ஏன்னா அவ்வளோத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்கை கொடுத்துச்சு. யுத்தம் பற்றின சில உங்களோட பார்வையை அது மாற்றும் இந்த படம் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக பார்க்கலாம். கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் ஃபேமிலியோட இருந்து பார்க்கும்போது தனியாக வந்து பார்க்குறதுக்கும் குடும்பமாக இருந்து என்ன கல்யாண வீடு அந்த படத்தில் கதையே ஒரு வீட்டை சுற்றி இருக்குதுல்ல. ஸோ ஒரு
நீங்கள் வீட்டுக்காரங்களோட ஃபேமிலியாக இருந்து பார்க்கும்போது இன்னும் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஆக்சுவலி நான் படத்தில் நடிச்சிருக்கேன். ஸோ ஆடியன்ஸ் வந்து பார்க்குற எல்லா இடங்கள்ல இருந்துமே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை மற்ற இடங்கள்ல இருந்துமே எல்லாருமே பயங்கரமாக அந்த படத்தை செலிப்ரேட் பண்ணுறாங்க, படத்தை பேசுகிறாங்க, படத்தில் சொன்ன கருத்தியலை வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இருக்கிறாங்க. அந்த காலத்தில் வாழ்ந்தவங்களும் அந்த கதைகள் தெரிஞ்சவங்களும் தெரியாதவங்களும் எல்லாருமே வந்து அதை கனெக்ட் பண்ண கொள்கிறாங்க படத்தில். ஸோ அதை பார்க்கும்போது நிறைய சந்தோஷம். ஆமாம், மக்கள் படத்தில் என்ன எமோஷன் கொடுத்துருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மக்கள் அதை புரிஞ்சு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண, அதை எப்படி ரியாக்ட் பண்ண, அது எப்படி சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. அவங்க அதை ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லலாம். அதை ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்க, அந்த பெர்செப்ஷனை வந்து அவங்க ஓன் பண்ணி கொண்டாங்க. எமோஷனலாக படம் வந்து இப்போ எனக்கு நிறையவே கனெக்ட் ஆச்சு. படம் த்ரூ அவுட் ஃப்ரம் த பிகினிங் எண்ட் வரைக்குமே எனக்கு பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு. இங்கேருந்து பார்க்குற எல்லாருமே அதை தான் சொன்னாங்க, எங்களுக்கு படம் கனெக்ட் ஆகிருக்கு, எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு, இந்த கதைகளை கேள்விப்பட்டிருக்கிறோம், பார்க்கறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய சொல்கிறாங்க. எனக்கு நிச்சயமாகவே இருக்கல, எனக்கு படம் எப்படி தொடங்குது இப்போ முடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது. த்ரூ அவுட் அந்த ஃபில்ம் வந்து முடிகிற வரைக்குமே இப்போ நான் பார்க்கும்போது நான் ஃபுல்லாக படத்தை இன்டர்வல் இல்லாமல் தான் பார்த்தேன். அப்படி இருந்துமே எனக்கு வந்து அவ்வளோ என்கேஜிங்காக, அவ்வளோ சூப்பர்பா, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே இருந்தது. மியூசிக் வந்து அந்த காலகட்டத்துக்கு பொருத்தமாக அந்த மியூசிக்குமே அப்படியே மர்ஜ் ஆகி போகுதுன்னு நாங்கள் சொல்லுவோம் இல்லையா, அது தனியாக எங்களுக்கு தெரியலை. அது கதையோடு அப்படியே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நிச்சயமாக பார்க்கலாம், எல்லாருமே வந்து பார்க்கலாம், எல்லாருமே கட்டாயமாக பார்க்க வேண்டிய ஒரு படம். நிச்சயமாக எல்லாருமே தியேட்டருக்கு வந்து பார்க்கலாம். சொல்லுங்கள், எப்படி ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு? சூப்பராக வந்துட்டு அந்த படம் வந்து நாங்கள் இதுக்கு முன்னாடியே நிறையா டிரெக்டர்ஸ்க்கும் நம்ம இண்டஸ்ட்ரி சார்ந்த நிறைய பேருக்கு போட்டு காமிச்சோம். எல்லார்ட்டிருந்தும் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இந்த படத்தை கிடைச்சிருக்கு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைமாக ஆடியன்ஸோட இப்போ பார்த்தப்போ அதே வரவேற்பு ஆடியன்ஸ்லேருந்து கிடைக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த படம் நீலிரா வந்து மக்களிடையே போய் மக்களை டச் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த படம் மக்களுக்கு என்ன ஒரு விஷயத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேன்? எமோஷனலாக கனெக்ட் ஆகும் அந்த மாதிரி சொல்கிறீங்களா, இல்லை என்ன ஒரு கண்டென்ட் வந்து? அதான் சொல்கிறேன், இது வந்து என்னென்னா ஒரு வார் டைமில் நடக்கிற ஒரு த்ரில்லர் தான். இது வந்து ஒரு சர்வைவல் த்ரில்லர் மாதிரி. ஸோ வந்து இந்த படம் வந்து உங்களுக்கு அந்த வார் பாலிடிக்ஸ், ஈழம், இதை பற்றி எதுவுமே தெரியாமல் உள்ளே போய் பார்த்தீங்கன்னாலும் அதை பற்றின சில விஷயங்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சுக்கவும் இது உதவும். அதே நேரத்தில் ஒரு படமாக என்கேஜிங்கான ஒரு த்ரில்லர் பார்க்குற ஃபீலும் இருக்கும். ஆனால் படம் பார்த்துட்டு வந்து நிறையா சின்ன பசங்க பேசும்போது பரபரப்பாக போச்சுனா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு பரபரப்பு படம் ஃபுல்லாகவே இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே வந்து ஒரு உங்களை வந்து டச் பண்ணுற மாதிரி ஒரு கதை. இது வந்து ரொம்ப ஒரு டீப்பர் எமோஷன் உள்ள ஒரு கதை. ஜஸ்ட் ஒரு கண்டென்ட் ஓரியன்டட் ஃபில்ம் அப்படிங்கிறத தாண்டி கமர்ஷியல் எலமெண்ட் இருக்குன்னு கண்டிப்பாக. ஓகே, இப்போ ஸ்டோன் பெஞ்ச் சைட்லேருந்து இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் ஓரியன்டான ஒரு ஃபில்ம் அடுத்து கண்டினியூஸாக இந்த மாதிரி படங்கள் எதிர்பார்க்கலாம். ஆமாம், அப்படி தான், கண்டிப்பாக அப்படி தான் பார்க்குறோம். ஸோ ஏன்னா இது வந்து ஒரு படமாகவே ரொம்ப ஒரு இண்டிபெண்ட்டான ஃபில்ம் இது நீலிரா. ஸோ அதை வந்து ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸில் கொடுக்குறோன்றப்போ இதோட வெற்றி வந்து எப்படி நம்ம அடுத்தடுத்த இந்த மாதிரி படங்கள் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கும். ஸோ அதுதான் வி ஆர் ஹோப்பிங் தட் திஸ் ஃபில்ம் ஆல்சோ இஸ் பிக். போக நீங்கள் இன்னொரு இண்டிபெண்டன்ட் ஃபில்மும் நீங்கள் டைரக்ட் பண்ணி எடுத்துருக்கீங்களா? ஸோ அதுவும் இந்த மாதிரி இருக்குமா, அது எப்படி இருக்கும் அந்த படம்? அதை பற்றி நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ டைரக்ஷன் வைஸ் அதுதான் இருக்கு. டைரக்ஷன் வைஸ் அது பண்ணியிருக்கேன்.